ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னா மதுரை மேலமடையில் உள்ள பாண்டி முனீஸ்வரர் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த கோயிலுக்கு வந்து பாருங்கள், எல்லாமே தீர்ந்து போயிடும். நீங்கள் மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஆட்டோ பிடிச்சி இந்த கோயில் பேரை சொன்னாவே அவங்க இறக்கி விட்ருவாங்க. நீங்கள் எது வேண்டிக்கிட்டாலும், என்ன பிரச்சனையாக இருந்தாலும், எது வேண்டிக்கிட்டாலும் அது டக்குன்னு நடந்துடும். ஆனால் காசு தான் ஆட்டோவுக்கு கூட கேட்பாங்க. பஸ்ஸை பிடிச்சி ஏதாச்சும் ஏறி வந்துடலாம் அந்த கோயில் பேரை சொன்னால். இந்த கோயிலோட எண்டு முன்னாடி இந்த ஃப்ரெண்டு இது தான், முன்னாடி பக்கம் இது தான். நம்ம இப்போ பார்க்குறதெல்லாம் வேண்டிக்கிட்டு நேர்த்திக்கடன் நான் செஞ்சது தான். அதெல்லாம் அந்தளவுக்கு ஐயா எல்லாருக்கும் இது பண்ணிடுவார். நீங்கள் வேண்டின ஒரு வாரத்துலேயே எந்த நேர்த்திக்கடனாக இருந்தாலும் ஐயா முடிச்சு வச்சுருவாரு. அதே மாதிரி நீங்கள் கொண்டாந்து என்ன வேண்டினீங்களோ அதை செஞ்சிடணும். முன்னாடி தான் கோயிலுக்கு முன்னாடி அழகாக இருக்குது. பொங்கல் வச்சும் வழிபாடு செய்கிறாங்க. கோழிகள் விட்டும் வழிபாடு நேர்த்திக்கடனாக கொண்டாந்து விட்றாங்க. அது கோழி முடியலைன்னா அதை கொண்டாந்து கோழி விடுறது. இதுதான் முன்னாடி ஐயாவை பாருங்கள், நல்லா கம்பீரமாக பார்க்குறதுக்கே பயமாக இருக்குங்க. ஐயாவை பார்க்குறதுக்கே அப்படியே கண்ணெல்லாம் பறிக்குது அப்படியே. இந்த பிள்ளையார் சிலை எங்கே இருக்குன்னா பாண்டியாவுக்கு பின்னாடி தான் இருக்குது. நீங்கள் எந்த கோயில் போனாலும் பிள்ளையாரை பிடிச்சி எங்கிட்டாச்சும் ஒரு சைடில் இருப்பார். நம்ம அதை போய் பார்த்து வழிபட்டுட்டு தான் நம்ம போவோம். அதே மாதிரி பாண்டியய்யா கோயிலில் பிள்ளையாரை பிடிச்சி பாண்டியய்யாவுக்கு பின்னாடி இருக்கார். நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா, நீங்கள் கமெண்ட் பண்ண ஒரு வாரத்துலேயே ஏதாவது கோயில் பேர் சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ண ஒரு வாரத்துலேயே அந்த கோயிலுக்கு போய் வீடியோ போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முதல்ல இந்த கோயிலுக்கு நீங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாச்சும் வந்து பாருங்கள். நீங்கள் எந்த பிரச்சனையை ஐயாட்ட சொன்னாலும் அவர் செஞ்சிருவார். நீங்கள் வேண்டிக்கிட்ட நேர்த்திக்கடனை டக்குன்னு செஞ்சிடணும் ஐயாவுக்கு.